ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோடு நம்ம பார்க்க போற படம் 2016 ஒரு பயோகிராபிக்கல் ஆக்ஷன் வார் டிராமா படமாக வெளியான ஹாக்ஸா ரிட்ஜ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஆயுதமே ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் அமெரிக்கன் ஆர்மியில ஜாயின் பண்ணி அமெரிக்கன் ஆர்மியை திரும்பி பார்க்கிற அளவுக்கு என்ன ஒரு சாதனையை பண்ணார் அப்படிங்கறத படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு டெஸ்மண்ட் தாஸ். படத்துடைய முதல் சீனே ஒரு வார்காட்சியாக தான் இருக்கு. குண்டுகள்லாம் வெடிக்குது, துப்பாக்கிகளா கொடூரமாக சுடப்படுறாங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு விழுகிறாங்க. அதுதான் முதல் காட்சியே. என்ன நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு கிடையாது. அந்த மாதிரிதான் படம் ஆரம்பிக்குது. இப்ப ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோவைத்தான் ஸ்ட்ரக்சர்ல வச்சு கடைசியாக அங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம உங்களை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் தெரியுது ஹீரோவும் ஒரு வாருக்குள்ள இருந்திருக்காரு. அவர் கண்ணுல என்னென்ன காட்சிகள் தெரியுதோ அதை தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் 16 வருஷத்துக்கு முன்னாடி. ஹீரோ அப்ப சின்ன பையன், அவருடைய பிரதர், ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக எப்பயுமே ஒன்னா அப்படி ஆடி பாடி விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு தருணத்துல அவங்க அப்பாவுடைய கண்ணுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க சண்டை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சண்டை போடும் போது கையில இருக்க ஒரு செங்கல் மாதிரி ஒண்ணு எடுத்து தன்னுடைய பிரதரை அடிச்சிடுறாரு இவர். இதுல அவர் பயங்கரமா காயப்பட்டு போக வீட்டுல எல்லாத்துக்குமே இவர் மேல ஒரு கோவம். ஏன் இவ்வளவு கோவப்படுறான் இவன் அப்படின்னு. யாரு? நம்ம ஹீரோ. இதுல இந்த விஷயத்துல இருந்தே நம்ம எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம விளையாட்டா பண்ற ஒரு சின்ன விஷயம் கூட அடுத்தவங்களுடைய உயிர்க்கே உழ வச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருடைய மனசுல அந்த அளவுக்கு பதிஞ்சிருது. இதுக்கப்புறம் அப்படியே அடுத்து 15 வருஷம் கதை ஃபார்வர்டுக்கு போகுது. போனா ஒரு நபர் அடிபடுறாரு. அந்த அடிபடுற நபரை உடனே எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோயினான டோரத்தி, அவங்க ஒரு நர்ஸாக இருக்காங்க, அவங்கள மீட் பண்றாரு. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சு போயிடுது. இவங்க காதல் வயப்படுறாங்க. அடுத்ததாகவே ஹீரோ ஒரு ஆர்மியில போய் ஜாயின் பண்றாரு. எங்க அமெரிக்கன் ஆர்மியில ஜாயின் பண்றாரு. எல்லா பேசிக் ட்ரைனிங் எல்லாத்திலையும் பக்காவா கம்ப்ளீட் பண்றாரு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, துப்பாக்கி மட்டும் நான் தூக்க மாட்டேங்கிறாரு. இதுவே முன்னுக்கு பின்னு முரணா பல பஞ்சாயத்துகளை இவருக்கு அங்க உருவாக்குது. எங்க ஆர்மிக்கு வந்தாச்சு, நாளைக்கு போர்க்களத்துல போனதுக்கு அப்புறம் நான் துப்பாக்கி தூக்க மாட்டேன்னா எதிரி என்ன நம்மளை பார்த்துட்டு உட்காந்துருப்பான்? துப்பாக்கி தூக்காம எப்படி நீங்க ஒரு ஆர்மி மேன் ஆக முடியும் அப்படின்னா, சார் என்ன வேணாலும் நான் பண்றேன், ஆனா துப்பாக்கியை மட்டும் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்காரு. இதனால பல பிரச்சனைகளையும் அங்க சந்திக்கிறார். ஆனா துப்பாக்கியவே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் ஒரு ஆர்மிக்குள்ள போய் அப்படி என்ன உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி, அதுவும் அமெரிக்க கவர்மெண்டே உலகத்தின் ஒரு தலை சிறந்த விருதாக இவருக்கு ஒரு விருதை கொடுத்திருக்க முடியும். அப்படி இவர் என்னதான் பண்ணினார்? இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே, முதல்ல இது ஒரு மெல் கிப்சனுடைய படம். அவருடைய படங்கள் நீங்க பிரேவ் ஹார்ட்டா எடுத்துக்கங்க, அப்பகலிப்டோவை எடுத்துக்கங்க, எல்லா படங்களுமே ஏதோ ஒரு மிரட்சியை நமக்கு உண்டாக்குற ஒரு படமாகத்தான் இருக்கும். அந்த படம் மற்ற டைரக்டர்ஸ் எடுக்க படங்கள்ல இருந்து தனித்தே தான் இருக்கும். இந்த படமும் அப்படி ஒரு படம் தான். இந்த படம் நிச்சயமாக இதுக்கு முன்னாடி எத்தனை வார் டிராமா நம்ம பார்த்திருந்தாலும் இந்த படம் தனித்தே நிற்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த படம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்துடைய எடிட்டிங் ஆகட்டும், இந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் நீங்க சேர்த்தே சொல்லலாம். எல்லாமே அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த அளவுக்கு இவருடைய சின்ன வயசு தருணங்கள்ல இருந்து இவர் காதல் கொண்ட தருணங்கள்ல இருந்து எல்லாமே அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு, ஆனா செகண்ட் ஹாஃப்ல படம் கம்ப்ளீட்டாக ஒரு வார் டிராமாவா டேர்ன் அப் ஆனதுக்கு அப்புறம் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷாட்ஸும் அந்த அளவுக்கு மிரட்சியாக இருக்கும் பாக்குறதுக்கு. இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த வார் சீக்வன்ஸுக்குள்ள அவங்க பண்ற அந்த போர் காட்சிகள் ஆகட்டும், அங்க இருந்து என்ன சொல்றது, நம்மளே அந்த போருக்குள்ள இருக்கிறோம், கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல இருந்து நம்ம கண்ணு முன்னாடி தான் இத்தனை உயிர்கள் இத்தனை உடல்கள் சிதறி விழுகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. இந்த சினிமோட்டோகிராஃபி இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அவங்க இந்த வார் சீக்வன்ஸ் எல்லாமே பொதுவாக அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு ஹாலிவுட் படங்கள் எல்லாமே வார் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. அவங்க இந்த படத்துல அப்படி ஒரு செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த செட்டு நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக எடுத்திருக்காங்க.
ஒரு சீனும் பார்க்கறதுக்கு பதபதைக்க வைக்கக்கூடிய அளவுல இருக்கு. மூணாவது, இந்த படத்துடைய எடிட்டிங்கும் சரி, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங், சவுண்ட் மிக்சிங்கும் சரி, இது ரெண்டும் ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்பட்டு 2 ஆஸ்காரையும் அள்ளி இருக்கு. இந்த 2 விருதுகள் மட்டுமல்ல, கோல்டன் குளோபுக்கே பல கேட்டகரியில இந்த படம் நாமினேட் ஆயிருக்கு. இது போக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அவார்டுகளையும் இந்த படம் அள்ளி குவிச்சிருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய அந்த ஹீரோவும் ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ். இது என்னதான் பேசிக்கலாக ஒரு வார் டிராமாவாக செகண்ட் ஹாஃப் எல்லாம் சான்ஸ்லெஸ் அவங்க பண்ணியிருந்தாலும், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மெலோட்ராமாவாக நகரக்கூடிய அந்த கியூட்டான ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். தெரசா பால்மர் அவங்க தான் வந்து ஹீரோயின். தெரசா பால்மருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஹீரோவான ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, 2 பேரும் சூப்பராக பண்ணிப்பாங்க அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எல்லாம். ஆனா இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே மெலோட்ராமாவாக அப்படி மூவ் ஆயிட்டு, செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் ஒரு வார் டிராமாவாக அப்படியே டோன் அப் ஆகும். அடல்ட் கான்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.